ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவம், திவ்யதேச அனுபவம் 22வது நாள், 22வது திருப்பாவை பாசுரத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்கின்ற வார்த்தையிலே பூர்வர்கள் ஆச்சாரிய அனுபவத்தை மிக அழகாக நமக்கு காட்டுகின்றார்கள். இந்த வார்த்தையே இங்கே உயிரானது. ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு பெருபெருத்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் முதலிலேயே கொட்டிவிட முடியாது. ஏன்னா அவர்களாலே தாங்க முடியாது. பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் என்கின்ற பாசுரத்திலே இட்டு அருளும் பொழுதோ அது பட்டர் அருளி செய்ததை நாம் இங்கே நினைக்க வேண்டியது. சிறிது சிறிதாக முதலிலே அர்த்தங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி பின்னே பெருபெருத்த அர்த்தங்களை அவர்களுக்கு வியாக்கியானமாக அருளும் பொழுது அவர்கள் தாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா அப்படிங்கிறத நோக்க வேண்டும் என்று இதிலே காட்டுகின்றார். ஆக சிறு சிறு விஷயங்களாக கொள்ளும்படி செய்வதுதான் ஆச்சாரிய கிருத்தியம் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்கின்றார். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அப்படின்னு சொல்லும் பொழுது பகவத் விஷய ரகசிய கிரந்த பொருள்களை உபதேசிக்கும் போது ஆச்சாரியர் சந்திரனை போலே குளிர்ந்திருப்பார். ஸ்ரீபாஷ்ய சததூஷண்யாதிகளை விவரிக்கும் போது சூரியனை போலே ஜுவலிப்பார் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்திலேயே நாம் பார்த்தோம். கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு. அதனாலே உபய வேதாந்த பொருள்களையும் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அங்கன் இரண்டும் கொண்டு அப்படின்னா ரெண்டு கண்கள், ஆச்சாரியனுடைய வெளிக்கண்ணும் உட்கண்ணும். எம் எம் ஸ்பிருஷதி பாணிபியாம் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷாஹா அப்படின்னு சதாச்சாரியர் வெளிக்கண்ணாலே கடாட்சித்தாலே போதுமே. ஆள வந்தார் எம்பெருமானாரை ஆம் முதல்வன் இவன் என்ன உட்கண்ணாலே அனுகிரகித்தது போலே அனுகிரகித்தாலும் போரும். ரெண்டு கடாட்சமும் சேர்ந்து விட்டால் கிமப்புனகா அப்படின்னும் ஏகைவ குரோ திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேத யத்து அப்படின்னு சொல்றபடிக்கு ரெண்டு கண்களாலேயும் கடாட்சம் அப்படின்னு அமைந்து விட்டால் வேறு என்னதான் நமக்கு வேண்டும்? ஆச்சாரியன் வெளிக்கண்ணால் மட்டுமோ அல்லது உட்கண்ணாலோ அல்லது ரெண்டுமே சேர்ந்தோ இரு கண்களாலுமோ கடாட்சித்தருள அதனால் உண்டாகும் பேரு முக்கட்பிரான் சொல்லக்கூடிய ருத்ரனுடைய 3 கண்களாலும் எண் கண்ணான நான்முகனுடைய 8 கண்களாலேயும் துணை மலர் கண்கள் 1000 சொல்றபடிக்கு சகஸ்ர சீர்ஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாதுன்னு சகஸ்ராட்சனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய 1000 கண்களாலே உண்டாகாது. ஆச்சாரியனுடைய 2 கண்களிலே ஒன்றோ இல்ல ரெண்டுமே சேர்ந்து அதனால் அவர் கடாட்சிக்கக்கூடிய அந்த அனுகிரகம் இருக்கே 1000 கண்களால் உடைய 1000 கண்களை உடைய நாராயணனுடைய அருளுக்கும் கூட அது ஈடாகாது. அப்படி 2 கண்களாலேயும் எங்களை நோக்க வேண்டும். நோக்க வேணும் என்னாமல் நோக்குதியேல் அப்படின்னு சொல்றதுனாலே அவனுடைய இயற்கை இன்னருள் மூலமாகவே கடாட்சமே சிறந்தது, நிர்பந்தமடியாக வருகிறது அன்று அப்படின்னு காட்டுறார். அது இயற்கையா அவர் நம்மை கடாட்சிப்பதே நமக்கு ஏற்றது, அதுதான் சிறந்தது. நிர்பந்தித்து நம்மை கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இங்கே சால சிறந்தது கிடையாது அப்படிங்கிறத காட்டுறார். இதை மேலும் இன்னும் பூர்வர்கள் நமக்கு நன்னாக விரிவாக காட்டுகின்றார்கள். அதையும் அனுபவிப்போம். எங்களுடைய சாபம், எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு சொல்றார்களே, இதுல என்ன சாபத்தை சொல்லப்பட்டிருக்கு, என்ன சாப நிவாரணம் அப்படிங்கிறத பார்த்தால் அப்போ ஆய்ச்சிகள் தங்கள் மேல் ஏதோ சாபம் இருப்பதாக நாம் இங்கே கொள்வதா அப்படின்னு கேட்டா இவர்களுக்கு எந்த விதமான சாபம் இருக்கு, யார் கொடுத்த சாபம், எப்போது கிடைத்த சாபம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இங்கே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை. அவசியம் அனுபவித்தே தீர வேண்டியதான பாபம் தான் சாபம்னு சொல்லப்படுறது. அப்படி இவர்களுக்கு என்ன சாபம் நேர்ந்ததுன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பது அப்படிங்கிறதே இவர்களுக்கு அனுபவித்து தீர வேண்டியதான துன்பமாக இருந்தது. அந்த துன்பத்தை தான் சாபம் அப்படின்னு சொல்றார்கள். ஆனால்
இந்த சாபம் கூட அவனுடைய திருக்கண் நோக்கம் பட்டது அப்படின்னு சொன்னால் அதுவும் தொலைந்து விடுமே. ஆச்சாரிய கிருதய சூர்ணிகையிலே ஸ்ரமணி விதுர ரிஷி பத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு சாபம் இழிந்தென்ன பண்ணுமிரே அப்படின்னு சொல்றார். இந்த வாக்கியத்தினுடைய சூர்ணிகையினுடைய வியாக்கியானத்தை அனுசந்தித்தாலும் நமக்கு இதே விதமான பொருள் கிடைக்கும். எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொருவருடைய சாபம் தீர்த்தது அப்படின்னு சொல்றார். திருவடித்தூள் அகல்யினுடைய சாபத்தை தீர்த்தது. திருமுழந்தாள் குபேரபுத்திரர்கள் சொல்லக்கூடிய நளக்குரூப மணிக்கிரீவர்களினுடைய சாபத்தை தீர்த்தது. யமளார்ஜுன பங்கம்னு சொல்றபடிக்கு யமளார்ஜுன இந்த 2 இரட்டை மருத மரங்களாக முளைத்திருந்தார்களே அவர்களுடைய சாபம் தீரும்படியாக திருத்துடைகள் மதுக்கைடவர்களினுடைய சாபத்தை தீர்த்தது. அதே போல பிஷ்ட துஷ்ட மது கைடப கீட்டவ் அப்படின்னு சொல்றபடிக்கு சுந்தரபாகு ஸ்தவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரனுடைய சாபம் மார்பில் இருக்கக்கூடிய ஸ்வேதத்தாலே மார்பின் நீராலே தீர்ந்தது. துர்வாச சாபம் மார்பில் இருப்பவளாலேயே தீர்ந்தது. இப்போது திருக்கண்களாலே ஒரு சாபம் தீர்கிறது அப்படின்னு சொல்றார். அதாவது நித்திய சம்ஸ்லேஷம் கிடைப்பது, எம்பெருமானோடு சேர்ந்து அணைந்திருப்பதே இவர்களுக்கு சாபம் தீரும்படியா இருக்குன்னு. எம்பெருமானுடைய திருமேனியிலே 3 திவ்ய அவயவங்கள் பக்தர்களுக்கு முக்கியமானது. முதல் அவயவயம் திருக்கண். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேச்ச மதுசூதனகா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஜாயமான காலத்திலேயே கடாட்சித்து சாத்விகத்துவத்தை உண்டாக்க வல்லது இந்த திருக்கண்கள். அப்படி பிறக்கும் பொழுதே மதுசூதனனான எம்பெருமான் கடாட்சிக்கின்றானாம். அந்த கடாட்சத்தினாலே சாத்விகத்துவமே ஏற்படுகின்றது. அப்படி கடாட்சம் பெற்றவர்களுக்கு திருவடியே தஞ்சமாக இருக்கு. அதனாலே அது 2வது அவயவயம். சரி, அப்படி திருவடிகளிலே விழுந்தவர்கள் அஞ்சேல் என்று கை விடாயின்னு அபயப்பிரதானத்தையே விரும்பி கொண்டிருப்பவர்கள். அதனாலே அந்த ஹஸ்தம், அபய முத்ராஞ்சிதமான ஹஸ்தம் இருக்கே, எம்பெருமானுடைய திருக்கைகள் இருக்கே, அது 3வதான அவயவயம். இது எல்லாவற்றுக்குள்ளும் இந்த 3 அவயவயத்திலேயும் முக்கியமானது எதுன்னு கேட்டா திருக்கண்களே ஆகும். அவத்தால் கடாட்சிக்க பெற்றால் சாபம்னு சொல்றது எல்லாமே தொலைந்து போய்விடுமே. அவசியம் அனுபவித்தே தீர வேண்டும்னு சொல்லக்கூடிய பாபங்கள் கூட எதுவுமே இருக்காது, சேஷியாது அப்படின்னு சொல்றது. அதனாலே இப்போ இங்க ஸ்வபாவதேச அர்த்த முறையிலே ஆச்சாரியனுடைய கடாட்சமே அபேட்சிக்கப்படுகின்றது. இந்த பாசுரத்துல ஆச்சாரிய அனுபவத்திலே ஆச்சாரியர் முதலிலேயே பரிபூர்ண கடாட்சம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொன்னா அதை சிஷ்யர்கள் தாங்க மாட்டார்கள். அதனாலே புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் அப்படின்னு புள்ளம்பூதங்குடி பாசுரம் திருமங்கை ஆழ்வார்னுடைய பெரிய திருமொழி பாசுரத்தின் வியாக்கியானத்திலே ஆலவாய் உடையான் என்னும் தமிழனுக்கு பட்டர் சொல்றார். அர்த்த விசேஷத்தின்படி சிஷ்யர்கள் தாங்கள் கிரகிக்கக்கூடிய அளவிலே அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவார்கள், சிறுக சிறுக உபதேசிப்பார்கள். பின்னே பூர்ண கடாட்சம் செய்வார்கள். அதத்தான் செங்கன் சிறு சிறிதே அப்படின்னு இங்கே காட்டுறார். சரி, அங்கன் 2ம் கொண்டு அப்படின்னு சொல்றது என்னது? சுபாஷித நீதியிலும் சங்கல்ப சூரிய உதயத்திலும் உள்ளதொரு ஸ்லோக ரத்னம் அப்படின்னு காட்டுறார். இங்கே ஆச்சாரியனுடைய ஏக்கையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயத்துன்னு முதலிலே இப்ப சொன்னது போல ஆச்சாரியனுடைய ஒரு திருக்கண்ணினாலோ அல்லது உட்கண் புறக்கண்ணு சொல்லக்கூடிய வெளிக்கண்ணாலேயோ ஒருவன் அடையக்கூடிய நன்மை அப்படிங்கிறது 3 கண் கொண்ட ருத்ரனாலேயோ 8 கண்கள் கொண்ட நான்முகனாலேயோ 1000 கண்களினாலும் அடைய முடியாது. அப்ப ஆச்சாரியனுடைய ஒரு திருக்கண்ணாவது சுபேன மனசா தியாத்தம் அப்படிங்கிறது அந்தரங்க கடாட்சம். எம்பெருமானாரை ஆள வந்தார் முதல்வன் இவன் அப்படின்னு உட்கண்ணாலே கடாட்சித்ததே போருமே. ஆச்சாரியருடைய கடாட்சத்துக்கு சொல்லும்படியாய் ஒரு விஷயம். சரி, இனி ஆச்சாரியன் 2 திருக்கண்களாலே கடாட்சிக்கிறது அப்படின்னா உட்கண்ணாலும் வெளிக்கண்ணாலேயும் கடாட்சிப்பது. சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா என்று சபரி சொன்னாளே, அதே போல சபரி எம்பெருமானே ராமனே நீ உட்கண்ணாலேயும் வெளிக்கண்ணாலேயும் பரிபூர்ண கடாட்சம் செய்து அடியனை அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தாள்.
அதே போல எம் எம் ஸ்பிருஷதி பாணிப்யாம் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷாஹா, வெளிக்கண் பார்வைதானே பவித்திரமாக்க வல்லது. உட்கண் கடாட்சமும் சேர்ந்து விட்டால் அதை கேட்க வேண்டுமோ? கேட்க தேவையே இல்லை. வெளிக்கண் கடாட்சமே அத்தனையும் தரவல்லது அப்படின்னு சொன்னா, இப்போ உட்கண் கடாட்சமும் சேர்ந்து விட்டது அப்படின்னா கேட்க வேண்டுமா? சஹசிராட்சா அப்படின்னு துணை மலர் கண்கள் ஆயிரத்தாய்னு சொல்லப்பட்ட பரமபுருஷனுடைய திருக்கண்ணே இங்கே பகவத் அனுபவத்துல சொல்றார். ஆக திரிமூர்த்திகளினுடைய கடாட்சத்திலும் மேம்பட்டது எதுன்னு கேட்டீர்கள்னா ஆச்சாரிய கடாட்சம் தான். அந்த ஆச்சாரிய கடாட்சம் வெளிக்கண்ணாலேயோ உட்கண்ணாலேயோ ரெண்டு கண்களாலேயும் சேர்ந்தோ லபிக்க பெற்றால் நமக்கு சாபம் தொலைவது அப்படிங்கறதுல என்ன சந்தேகம்? பிரபலமான அவித்யாதிகளையே சாபம்னு சொல்றோம். ஆக போயித்து வல்லுயிர் சாபம்னு சொல்றபடிக்கு சாபம்னு ஒன்று பெயர் மாத்திரத்திற்கு கூட மிஞ்சாது. அப்படிங்கறதுனாலே இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, சிறிது சிறிதாக சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதாய் மேலே பெருபெருத்த அர்த்தங்களை எல்லாமும் நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான ஆச்சாரிய கடாட்ச பார்வையே நமக்கு சிரேஷ்டமானது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் மூலமாக ஆச்சாரிய அனுபவத்திலே பூர்வர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து திவ்யதேச அனுபவத்திலே திருமாலிரும் சோலை என்கின்ற திவ்யதேசமே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டாள் அபிமான பங்கமாய் வந்து அரசர்கள் தங்களுடைய அபிமானங்கள் துரபிமானங்கள்லாம் பங்கமாகும்படிக்கு வந்து எம்பெருமானே உன்னுடைய திருவடியிலே விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்றதுனாலே அபிமான பங்கமாய் வந்துன்னு. பெரியாழ்வாரும் கொன்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடல் கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே அப்படின்னு காட்டுறதினாலே கூர்வேல் கோன் நெடுமாறன் அரசர்கள் எல்லோரும் சேர்ந்து தென்கூடல் கோன் தெற்கு திசைக்கு கூடல் நகர்னு சொல்லக்கூடியதான தேசத்துக்கு ராஜாவான தென்னன் கொண்டாடும், அப்படி ராஜாக்கள் எல்லோரும் தங்களுடைய துரபிமானங்கள் எல்லாம் பங்கமாகும்படிக்கு தொலைத்து விட்டு வந்து எம்பெருமானே உன்னுடைய திருவடியிலே வந்து அடையும்படியான தேசம், நீ அப்படி அர்ச்சாரூபியாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேசம் எதுன்னு கேட்டால் அது திருமாலிரும் சோலைதானே என்ன அவரும் காட்டுறார். கூரத்தாழ்வானும் இதமிமே சுணுமோ மலயத்வஜம் நிருபமிக அப்படின்னு சுந்தரபாகு ஸ்தவத்திலே காட்டி கொடுப்பதினாலே மலயத்வஜன் நிருபமிக ராஜாவானவன் வந்து அடைந்த திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் உன்னுடைய திருவடிதானே அரசர் சங்கம் இருக்கும் கோயிலுடையான் அப்படின்னு இந்த எம்பெருமானை குறிப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஆச்சாரிய அனுபவத்திலே ஆச்சாரிய கடாட்சமே உத்கிருஷ்டமானது என்றும், அப்படி துரபிமானம் எல்லாம் போகி தெற்கு திசைக்கே திலதமாக இருக்கக்கூடிய தேசமான திருமாலிரும் சோலையையே ஆண்டாள் இங்கே மங்களாசாசனம் செய்வதாக பூர்வர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். அதற்கு பல பாசுரங்கள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமாகவும் நாம் இங்கே ஒத்துக்கொள்ளும்படியாய் இந்த திவ்ய தேசமே அமைந்திருக்கிறது. ஆக இந்த திருமாலிரும் சோலையிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் அழகனை குறித்தே இங்கே நாச்சியார் இந்த பாசுரத்திற்கு மங்களாசாசனம் இட்டதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அழகான ஆச்சாரிய அனுபவம், அழகுன்னு சொல்றபடிக்கு சுந்தரனாய் சுந்தர பாகுவாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானினுடைய அனுபவத்தையும் அனுபவித்தோம். தொடர்ந்து அடுத்த அனுபவம், அடுத்த திவ்ய தேசம், அடுத்த பாசுரத்திலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.